ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க பாதி மயக்கத்தில் இருப்பாங்க. ஹீரோ அவங்கள எப்படியாவது தெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அவங்க கேட்பாங்க, நீ என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பப்போ முழிச்சு வர கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஒரு வழியாக அவங்க வாயில் அதை ஊற்றி இதை ஊற்றி அவரை சமாதானப்படுத்திட்டு இருப்பார். அப்போ தான் ஹீரோ நினைப்பார், இவர் ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து நினைப்பாரு. எதுக்காக என் ஹார்ட் பீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது, நான் ஏன் இவளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கு அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. வந்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு கிராஸ் பண்ணுறதுக்காக வந்து நிற்பாங்களா, அப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு ஓல்டு மேன் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். வரவர் திடீர்னு காணா போயிருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்குமா, அந்த கடைக்கார்ட்ட கேட்பாங்க, இங்கே ஒரு தாத்தா வந்துகிட்டே இருந்தால் திடீர்னு காணா போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த கடைக்காரர் என்ன சொல்வார்னா, நீ என்னம்மா வயசு பொண்ணா இருக்க, உனக்கு என்ன அதுக்குள்ளே இப்படி ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு வியாதியா, இப்படி வராரு போறாருன்ற, அங்கே யாருமே வரவே இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணுறியா காலையிலன்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். அதுக்கப்புறம் என்னது இது வந்த மாதிரி தானே இருந்துச்சு, வேணும் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அப்புறம் அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 1,00,00,000 ரூபாய் வந்துட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோனால சந்தோஷம் தாங்க முடியாது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, கீழே இருந்து வர அவங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். உடனே அந்த அமௌண்ட்டை ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது அந்த மாதிரி வச்சுப்போம். அதை எடுத்து பேக்கெட்டில் வச்சுப்பாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த கடைக்கார்ட்ட சாப்பிட்டாங்கல்ல அந்த சாண்ட்விச்லாம், அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக அதுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்காக காலையிலே கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். என்னது இது இவ்வளோன்னு சாப்பிட்டு இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு போறா, பேலன்ஸை நீயே வச்சுக்கணும் வர சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் இதே மாதிரி இருந்தாலும் நான் பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்க, இப்போ நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் வந்திருக்கு, இது போதும் நம்ம அம்மாவோட சர்ஜரி செலவுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு கால் கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் விழுவார். விழுந்தவர் பார்த்தீங்கன்னா என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அச்சுச்சோ ஐஸ்கிரீம் போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோன் அவரை வேற பார்ப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்க, நீ வேற என்னை எட்டி உதச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். அப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவனை ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கொஞ்சமாக பணம் எடுத்து காட்டுவார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தை வச்சுட்டுலாம் ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது, யாராவது 20 ரூபாய் நீ 20 ரூபா அந்த 20 சென்ட் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுக்கும்போது இதை வச்சுட்டு நான் இவ்வளோ பெரிய உதவி செய்யணும் எப்படி எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒன்று ஹீரோ இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து இப்போயாவது கூட்டிகிட்டு போ, ஏன்னா அவர் பெரிய சேவோவாக இருப்பார். இது தெரியாது ஹீரோனுக்கு, ஆனால் அவரால் பேசவும் முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் கூட்டு போக மாட்டாங்க. இவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று பேசுறதுக்கே பேசிட்டு ஹீரோ வந்து மயக்கம் போட்டே விழுந்துறாரு. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கே பாவமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த அவன் பணம் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் அவர் கொடுத்த பணத்தை மடித்து அவர் பேக்கெட்டில் வச்சுட்டு வேறு வழி இல்லை, இவ்வளோ முடியாமல் கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்பாரு. இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வழியாக அவன் வந்து குணமாயிட்டான்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, என்ன கிளம்புறியா, அவனுக்கு இப்போ நாங்கள் செக்அப் தான் எடுத்திருக்கோம் பண்ணியிருக்கோம், இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது, யார் ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டுறது, அப்போ பில்லு கட்டினா தானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதே மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க, இந்த மாதிரி யாரையாவது கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவீங்க, பில்லு கட்ட சொன்னால் தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, இங்கேருந்து நீ எடுத்து வெளியே காலை வைக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேறு சொல்லுவார். உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ தான் வந்து நிறைய பணம் வந்து அக்கௌண்ட்டில் விழுந்துச்சு, அது எல்லாம் அம்மாவோட செலவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு நினச்சேன், இப்போ இங்கேயே போயிட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடலாம் நினைக்கும் போது செக்யூரிட்டியை கூப்பிடவும் எல்லாரும் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஹீரோனால இப்போ வெளியே போக முடியாது, பணத்தை கட்டி தான் ஆகணும். சரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டால் கரெக்டாக அவங்களுக்கு அந்த 1,00,00,000 ரூபாய் வந்து இதில் அந்த 1,00,00,000 ரூபாய் ஆகும்னு சொல்லணும். வேறு வழியே இல்லாமல் அவங்களும் கட்டிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஹீரோவும் பழச்சிருவார். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்க்குறோன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீ என்னை காப்பாற்றினா அவ்வளோ பணம் கட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நான் உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, எனக்கு பணம் வந்தது எப்படின்னு தெரில, போனதும் எப்படின்னு தெரில, உனக்கு காப்பாற்றியாச்சு, உனக்கு எனக்கும் வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இருக்கும், இப்போ என்ன ஓவராக நடிக்கிறா சின்ன பிள்ளை மாதிரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், போன ஹீரோயினை பிடிச்சி படுக்க போட்டுருவார். அதோட இப்போ அவர் என்ன சொல்லுவார், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, உன்னை எப்படி சும்மா விட முடியும்னு கேட்கும்போது, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, இது என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது, இதுக்காகலாம் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோன் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இனி இப்போ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவார். இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் இதை கூட பண்ணாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்பவும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எதுவும் ரிட்டன் எதிர்பார்த்து நான் அதை உனக்கு ஹெல்ப் பண்ணலை, எனக்கு வந்து பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும், எனக்கு உன்னை பிடிக்கலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ என்ன அப்போ ஹீரோ திரும்ப என்ன சொல்வார், நான் இப்போ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும், அது வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீ வந்து பணத்து மேலே ஆசை அப்படி இப்படின்னு எதுவும் இல்லாமல் இருக்க, நான் இப்போ என்னோட பிஸ்னஸ்க்காக வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்வார். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், நீ ஒத்துக்கலை அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்டுருவேன், அதாவது நீ இப்படி அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் நான் கிளப்பி விட்டுருவேன், அப்புறமும் இஷ்டன்ற மாதிரி சொல்லுவார். ரூமரை பரப்புறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரை கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி திடீர்னு
உனக்கு பணம் கிடைச்சது, நீ வந்துட்டு நீ சம்பாரிச்ச பணம் கிடையாது, அப்போ நீ இந்த ஹாஸ்பிட்டல் கட்டின பணம் எப்படி வந்துச்சு, என்ன இதுன்னு அப்படி நான் ரூமரை கிளப்பி விட்டா அது உன் லைஃப் எப்படி பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோனுக்கே முகமே வாடி போயிடும். ஆமாம், அதுவாக வந்துச்சு, அதுவாக போயிடுச்சு, நம்ம ஒன்றும் பண்ணலையே, இப்போ இதுக்குன்னு இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா வந்துட்டு எனக்கும் ப்ராஃபிட்டாக போயிடும், உனக்கும் வந்து உங்கள் அம்மாவோட அந்த ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கலாம், அது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுவார் பர்சனலாக. ஒன்று ஹீரோன் வந்து உண்மையிலேயுமே எங்கள் அம்மாவோட செலவெல்லாம் ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக, நீ வேணா அக்ரிமெண்ட் ஆல்ரெடி போட்டே வச்சிருக்க, அந்த அக்ரிமெண்ட்டை வேணா படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட ஒரு ஃபைலை ஒன்று கொடுப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போவாங்க. சைன் போட போகும்போதே சொல்லுவாங்க, இங்கே பாரு, இப்போ இந்த விஷயத்துக்காக தான் நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து வேற எதுவும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் சைன் பண்ணிடுவாங்க. அதோட பார்த்தா அந்த நிமிஷத்தையும் அதை மறந்துடுவார். அதுக்கப்புறம் ஹீரோனை ஹக் பண்ணுவார், கிஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீ என்னோட ஒய்ஃப், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உனக்கு அது தெரியலையான்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புவாங்க பாருங்க. திடீர்னு ஒரு பொண்ணு எங்கேருந்து தான் வந்ததோ தெரியல, வேகமாக வந்து ஹீரோனோட முடியை பிடிச்சி அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் ஃபியான்சியவே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்ப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ அடி வாங்கிடுவாங்க ஹீரோன். அதுக்கு இடையில ஹீரோ போய் தடுக்க போவார். இவங்க அடிக்க போகலான்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் அவளை சும்மா விட மாட்டா. அவள் யார், என்ன தைரியத்தை என்ன அடிச்சிட்டான்னு ஹீரோன் குதிப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ பொறுமையாருன்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்களை சமாதானப்படுத்திட்டே இருப்பாரு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்காக இப்போ அவ கூட சண்டை போறேன்னு கேட்கும்போது, நான் உன்னோட ஃபியான்சி, என்ன தெரியலையா உனக்கு, அவள் எப்படி உன் கூட வந்து இது பண்ணிட்டு இருக்கா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நிஜமாவே நீ யாருன்னு எனக்கு தெரியல, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நான் உன்னோட சின்ன வயசுலேருந்தே நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பேசி வச்சிருந்தாங்க, என்ன நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடைசியாக வான் பண்ணுறேன், மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். வச்சுக்கிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ வந்து அவரோட ஃபேஸை மறைச்சிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, இப்போ எதுக்காக உன் முகத்தை நீ மறைச்சிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்தா அவருக்கு சிரிப்பாக வருது, இவங்க அடிவாங்கதை நினச்சி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படி முகத்தை மறைப்பார். உனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு திட்டுவாங்க. உடனே அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பார். அந்த டைமில் இவரோட அசிஸ்டன்ட் வருவார். இப்போ ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது, அந்த பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். டக்குன்னு என்ன சொல்கிறீங்க பார்ட்டின்னு அவர் அடுத்த வாரத்தை கேட்கறதுக்குள்ளே இவர் ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ என்ன சொல்வார்னா, ஓகே அந்த பார்ட்டிக்கு நான் வரேன்னு நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃபோட வரேன்னு போய் சொல்லணும்னா ஹீரோனுக்கு இப்போ ஒன்றும் புரியாது. இப்போ இவரே யோசிப்பாரு, ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே அவரை விரட்டி அனுப்பி விட்டுருவாரு ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, எதுக்காக எல்லாருக்கிட்டே இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கானு. ஆமாம், ஒய்ஃபனா கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்த தானே செய்யணும், இந்த இவ்வளோ பெரிய கம்பெனியோட சேர்மனோட ஒய்ஃப் நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹீரோயினை கொஞ்சம் போகும்போது ஹீரோயினை தப்பிச்சு ஓட நினைப்பாங்களா, உடனே ஹக் பண்ணி கிஸ் பண்ண போவார். உடனே ஹீரோ போட்டு சொல்லி விட்டுருவாங்க, இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ஃபாலோ பண்ணாத, இந்த ரொமான்டிக்காக வருது, கிஸ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதான் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. விளையாட்டுக்கே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது அவங்க அங்கிள் ஆண்டிலாம் அங்கே இருப்பாங்க. அங்கே ஒரு பையனை வர அவளோட பையன் வர ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பான். இப்போ ஹீரோனோட வரதை பார்த்து இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தோன்னா, இப்போ அவங்க ஹீரோ என்ன சொல்லுவார், என்னோட ஒய்ஃப்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்குலாம் அவ்வளோ கோவம் வரும். யார் அந்த பொண்ணு ஒய்ஃப்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, திடீர்னு தான் கூட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பதிலுக்கு பதில் ஹீரோவும் பேசிகிட்டே இருப்பார். உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்தா போதுமே 1000 பேர் கூட ஒய்ஃபாக நடிக்க வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். அவங்க கேட்க போகும்போது ஹீரோ நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இருக்காங்களா அந்த ஆண்டி வந்து அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணவங்க தான். அவங்க இந்த மாதிரி பேசவும் ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நீங்கள் அந்த மாதிரி வந்ததுனால எல்லா பொண்ணுங்களையும் அதே மாதிரி நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். உடனே அதை நடிச்சுக்கிட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல அவர்கிட்ட போய் சொல்லும், பார்த்தீங்களா அவன் என்ன மாதிரிலாம் என்ன பேசுகிறான் பாருங்கன்னு சொன்ன உடனே இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்வார், இப்படி தான் அம்மா கிட்ட பேசுகிறதா, மரியாதையாக பேசுகிற அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்னோட அம்மாவே கிடையாது, எங்கள் அம்மா இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போவே நீ வேண்டான்னு சொல்லி, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இந்த குடும்பத்தில் பேர் வந்து கெட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அது உங்கள் பிரச்சனை, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, அப்போ உன குடும்பத்துலேருந்தே தள்ளி வச்சிருவேன், இந்த குடும்பத்தில் உள்ள மரியாதை உனக்கு கிடைக்காது, இந்த குடும்பத்தில் எல்லாரும் எப்படி நினைப்பான்னு கேட்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் தான் சமாளிக்கணும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது சமாளிப்பேன்ற தைரியம் இருந்துச்சுல, அந்த மாதிரி இப்போவும் சமாளிங்கன்ற மாதிரி பேசிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸாக பேசுவார். அப்போ தான் ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்க, இவர் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து வாண்டடாக நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நடிக்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு அந்யோன்யமாக இருக்க மாதிரி இவங்க நடிப்பாங்க. இவங்க 2 பேரும் இதே மாதிரி பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக வந்துடும். இல்லை அவரை கல்யாணம் பண்ணார்ல ஸ்டெப் மதர், அவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பாவை ரொம்ப சமாதானப்படுத்துகிற மாதிரி வந்து இங்கேயே வந்து அவன் பண்ணுறதுக்குலாம் டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லும் போது, இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, இப்போ நம்ம பையன் வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டான், இப்போ இந்த பையன் இவன் வந்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சேவோவாக இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ திமிரா இருக்குது, இனிமேல் அந்த பதவியில் அவனை இருக்க விடக்கூடாது, அவனை வந்து இப்போ சேவோவாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அதே மாதிரி வெளியே சொல்லிடுவார். நம்ம பையனை கூட நீங்கள் வந்து சேவோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ அப்பாவே என்ன சொல்வார், 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஒரு வேலைன்னு கொடுத்ததுக்கு மொத்தத்தையும் அவன் வந்து தலைமுழுகிட்டு வந்து நின்னா, அவ்வளோ நஷ்டமாச்சு, திரும்ப அவனை போய் உன் பையனை போயிட்டு நீ வந்து சேவோவாக போட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ இப்போ வந்து சொல்வார், அது உங்கள் இஷ்டம், அப்படி போட்டு இருக்கிறதே நீங்கள் நஷ்டமாக்கிட்டீங்கன்னா அது உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி பேசுவார். இப்போ அவங்க அப்பா ஒரு பக்கம் கோமா கத்தும் போது ஹீரோனுக்கு இப்போ
இப்ப புரியும். என்னன்னா, இப்ப இவ்ளோ பெரிய நஷ்டம் நடந்திருக்கு. ஆனா, இவ்ளோ பெரிய பெரிய குடும்பத்தில நெறைய பணம் இருக்குன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அந்த குடும்பத்துலலாம் வந்து இவ்ளோ மாரி எவ்ளோ பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல அவங்க ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருப்பாங்க. அம்மாவோட பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்வான், "அப்பா அது தெரியாம நடந்தது. அதே மாரி திரும்ப திரும்ப நடக்குமா? இந்த தடவ நீங்க என்ன சிஓவா போட்டீங்கன்னா, நான் நல்லா பார்த்துப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஹீரோவும் ஃபர்ஸ்ட்டு அந்த வேலைய பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்குலாம் அதெல்லாம் புரிய வரும்ன்னு சொல்லவும், இப்ப அப்பாவால கோவத்த என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் உண்மையிலேயே இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவள யாராவது கஷ்டப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. இவ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப். நம்மள இவ நல்லா பார்த்துப்பான்னு" சொல்லும்போது, ஹீரோ அந்த அம்மா இருக்காங்கல்ல ஸ்டெப் மதர் அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "எப்படி அவ பிச்சை எடுத்துட்டு வந்து நம்மள பார்த்துப்பாளா? இந்த மாரி ஒரு சாதாரண பொண்ண கல்யாணம்" அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோனுக்கு இப்ப எப்படி இருக்கும்னா வந்துட்டு, இவன் நம்ம 2 பேர் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதே அக்ரீமெண்ட் அதாவது அக்ரீமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த அக்ரீமெண்ட்ல வந்துட்டு இதுங்க வந்து இந்த மாரி பண்றாங்கன்னா, இப்ப இவங்கலாம் போடுற ட்ராமால நம்மளும் நடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் ஹீரோக்கு தகுந்த மாரி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் ஒண்ணும் பிச்சைக்காரி கிடையாது. என்ன இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த குடும்பத்தில நான் மருமக" அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவமா வேற பேசி, அந்த அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். பெரிய கலவரமே நடந்துகிட்டே இருக்கும். இப்ப பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது அவங்க அப்பாவ கூட்டிட்டு இங்க நேரா வந்துரும். ஏன்னா அதுக்கு அவமானம் நடந்துச்சுல்ல. அது வந்தவுடனே வீட்ல நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாத மாரி, "வாங்க வாங்க" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவாரு. "என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? எப்ப என்கேஜ்மென்ட் நடக்க போது? எப்போ உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம்? அப்பதான் பிசினஸ்ல அடுத்த லெவல்ல நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்." அப்டி இப்டின்னு சொல்லி பேசும்போது, அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. ஹீரோ வேற என்ன சொல்வாரு, "எனக்கு எப்டி நான் எப்டி என்கேஜ்மென்ட் பண்ணிக்க முடியும்? எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணமே ஆயிடுச்சே. இவ தான் என்னோட ஒய்ஃப்ன்னு" சொல்லும்போது, "எது ஒய்ஃபா?" அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பாக்கே இப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். "என்னங்க விளையாடுறீங்களா? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அவ நினைச்சிட்டு இருக்கா. இப்ப வந்துட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சியோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து கோவப்படுவாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அங்கருந்து இப்ப வந்து ஹீரோயின் வந்து போயிரலாம். இவ்வளவு பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. வா போலான்னு சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம போணும்? நம்மளுக்கு பணம் வேணுமா இல்லையா? நம்ம போக்கூடாது. நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவரோட கார்டு எடுத்து குடுப்பாரு. அதுல வந்துட்டு 20,000 அந்த மாரி இருக்குமா, இந்தாங்க. இது அதாவது கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். அத வந்து இந்தாங்க. இந்த மாரி கடன் ஏதாவது இருந்ததுன்னா, அத அடைக்கிறதுக்கு இத வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி ஹீரோ வேற குடுப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க பர்ஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் பணத்த எடுத்து இப்படி டேபிள் மேல வைப்பாங்க. இத பார்த்த உடனே இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் கேட்பாரு, "நீ உண்மையிலேயே நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அப்ப உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "மாசம் மாசம் இப்ப ஒரு 3,00,000 சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண பொண்ணுண்ணா" அப்படின்னு சொல்லவும் யாராலயும் நம்ப முடியாது. 3,00,000 3 மில்லியன் அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்ட சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் வாயடைச்சு போயிடுவாங்க. அப்ப ஹீரோ சொல்வாரு, "நீங்கலாம் இந்த மாரி நினைக்கலல்ல. இவ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படி எல்லாரையும் கேட்பாரு. அதனும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. "அவ்ளோ சம்பாதிக்கிற நீ இந்த மாதிரி சீப்பா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் எங்கள நம்ப சொல்றியா? ரோட் சைடுல வாங்கி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவரோட கார்ட்ல வந்து கொஞ்சமா பணம் இருக்குன்னு சொன்னார்ல. இப்போ ஒரு ஆள கூப்பிட்டு அந்த கார்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு செக் பண்ண சொன்னா, அதுல அது கோடி, மில்லியன், பில்லியன் கணக்குல இருக்கும். அத பார்த்தோனே எல்லாருக்கும் ஒரு மாரி இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவருக்கே ஒரு மாரி தலகுனிவாயிடும். உடனே அந்த பொண்ண கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளிய போயிடுவாரு. உடனே ஹீரோயின் கிட்ட, "ஹீரோ இப்ப வரியா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போவாரு. இப்ப இங்க யாருக்குமே புரியாது. இவ்ளோ பணம் இவன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க. அப்பாவும் ஒரு மாரி ஆயிடுவாரு. அப்ப அவர் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்வாருன்னா, "இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட பேர் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கு. இவ்ளோ பேலன்ஸ் வச்சிருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்." அப்படின்ற மாரி இப்ப அவரு கொஞ்சம் அமைதியாயிடுவாரு. அவங்க அம்மாவும், "ஆமா நீங்க சொல்றது சரிதான்ற" மாதிரி இருப்பாங்க. கூட்டிகிட்டு உள்ள வந்துருவாரு. உள்ள வந்த உடனே ஹீரோயின் பார்க்கலான்றதுக்குள்ள அவங்க கண்ண அப்படியே பொத்திப்பாரு. "இப்ப உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும்னு என்ன நீ ட்ரிக்ஸ வந்து பயன்படுத்தணும்னு நினைக்காத" அப்படி இப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டே இருப்பாங்க. அவர் கண்ண தொறந்து விட்டவுடனே இப்ப பார்ப்பாங்களா, அந்த கட்டில் பூராவுமே வந்துட்டு தங்க பிஸ்கெட்டு, தங்க கட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் அது இதுன்னு ஃபுல்லா நெறச்சு வச்சிருப்பாரு. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மயக்கமா வந்து அது மேலயே போய் விழுந்துருவாங்க. "இது எல்லாமே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எல்லாமே உனக்கு தான்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், அவங்களால சந்தோஷம் தாங்க முடியாது. அப்படியே புரண்டு புரண்டு அதிலேயே படுத்துட்டே இருப்பாங்க. சரி வான்னு சொல்லும்போது, "இல்ல இல்ல நான் இதிலேயே தான் இனிமே தூங்குவேன்ற" மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களா தேத்திக்கிட்டு கொஞ்சம் நார்மலா வருவாங்க. இதெல்லாம் எப்படி என்னன்னு கேட்கும்போது, இப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்கும். ஓப்பன் பண்ணா அதுல ஒருத்தர் உள்ள வந்துட்டு இவங்களுக்கு ஏதோ சாப்பிட குடுக்குற மாரி குடுப்பாரு. ஹீரோக்கு வந்து இது டவுட்டா இருக்கும். இவங்க ஏதோ ஃபாலோ நினைக்கிறாங்க, ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் நினைப்பாரு. ஹீரோயின் வந்து இப்ப வெளிய போலாம்னு நினைக்கும்போது, "எதுக்காக பூட்டினீங்கன்னு" சொல்லிட்டு கத்துவாங்க. "மாஸ்டர் தான் பூட்ட சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணுவார். அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நம்ம கான்ட்ராக்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர ஒருத்தர் உண்மையிலே நேசிக்கல. நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு வந்து நின்னுப்பாங்க. சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போவாரா. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த கப்ல கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக குடுத்தாங்களா, அதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியும். அதனால அவர் சாப்பிடாம இருந்திருப்பாரு. அவர் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட சொல்லல. இவங்க என்ன பண்ணுவாங்க, அத எடுத்து ஒரு கப் ஃபுல்லா வாயில ஊத்திருவாங்க. அதோட மயக்கத்திலேயே கிடப்பாங்க. ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிரும். இதையா
சாப்பிட்ட, இதுக்குள்ள எதுக்கா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு பாத்ரூமில் வச்சுட்டு அவங்கள வந்துட்டு குளிக்க வச்சுக்கிட்டு அவங்கள டேப்லெட்டை போட்டுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இப்போ ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அந்த சீன் எல்லாமே ஹீரோ இப்போ தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக ஹீரோயினுக்கு எல்லா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்கள தூங்க வச்சிருவாரு. இப்போ மறுநாள் காலையில் ரூம் இது பண்ணிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார். இப்போ ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா கட்டிலில் பூராமே அந்த தங்க பிஸ்கெட்டை கட்டி இதாக தான் இருக்கும். அப்புறம் ஹீரோ நடந்து வர பாதையெல்லாம் தங்க காயின்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாரு. அப்போ ஒரு மிஷின் வேறு ஒன்று வச்சிருப்பாரு, அதில் லெட்டர் ஒன்று வச்சிருப்பாரு. இந்த மாதிரி என்ன உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு இதை எடுத்து நீ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணு, ஆனால் நீ அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்வார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. உடனே ப்ரெஸ் ஹியர் டோன்ட் க்ரை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் அதை ப்ரெஸ் பண்ணுவாங்களா பார்த்தா அதை ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேருந்து கார்ட்ஸ் மாதிரி வந்து வெளியே விழுறது எல்லாமே பணமாக இருக்கும். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்க நினச்சி பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸில் ஒர்க் பண்ணாரு, அவங்க ஃபேமிலி உள்ளவங்களும் அவங்கள எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோயின் ஆரம்பத்தில் சாப்பிட்ட அதே ஸ்டால் இருக்கும்ல, ரோட் சைடில் ஒரு ஸ்டால், அந்த ஸ்டாலுக்கே வந்திருக்கும். அதை எதாவது சாப்பிடலான்னு சொல்லுமோ அதுகிட்ட காசே இருக்காது. அப்போ அதை பலதும் யோசிச்சு பார்க்கும். அப்போ ஹீரோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளும் பணக்காரி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ இவர் வந்து சொல்வார். இந்த மாதிரி காசு சொல்லுவதும் அதால் வாங்க முடியாத அளவுக்கு அவர் ரேட் ஏற்றுவார். இன்னும் ரோட் சைடில் கடை போட்டு இவ்வளோ ரேட் சொல்கிறேன்னா இனிமேல் அப்படிதான்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஹீரோ இது வந்து வேற ஒரு பிளான் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து சாப்பிடும், இந்த கடையவே நான் விலைக்கு வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேற இதை பேசிகிட்டு இருக்கோம். இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்துக்காக ஹாஸ்பிட்டல் வருவாங்க. கூடவே வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு, ஹீரோவோட அம்மா, அவங்க ஸ்டெப் மதர் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக தான். இப்போ ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இவங்க கொஞ்சம் கடனும் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு பேரில் வீடு இருக்குது, அந்த வீடை விற்று கூட நான் உங்கள் கடனெல்லாம் அடைச்சிருன்னு சொல்லும் போது அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லணும்னா உங்கள் அம்மா பேரில் வீடுலாம் கிடையாது, அது எங்களோட தாத்தாவோட பேரில் தான் இப்போ இருக்குது, ஏன்னா நீங்கள் கடன் வாங்கி அதெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, இனிமேல் அதெல்லாம் உனக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லும். ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், உனக்கெல்லாம் எந்த ஒரு காசு எதுவுமே கிடையாது, ஆனால் இப்போ நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க பாரு, இது எல்லாம் எங்களோட பணம், அதெல்லாம் யூஸ் பண்ணி நீ ரொம்ப பணக்காரி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போய் அவங்க அம்மாட்ட பேச போவாங்க. இதெல்லாம் வர அவங்க அப்பாவால் தாங்கிக்க முடியாது, பேசவே மாட்டார். நீங்கள் ரெண்டு பேருமே என் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சத்தம் போடுவார் ஹீரோட அப்பா. வேற ஒரு ஃபேமிலியை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியை தனி குடும்பமே இருக்கும். அந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ ஹீரோனை வெறியேற்றுற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனோட அம்மாவால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் டிவோர்ஸ் கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் என் பொண்ணுக்கு அப்படின்றதுனால தான் நான் கொடுத்துருந்தேன், உன் பொண்ணு நீ ஒரு தனியாக ஒரு குடும்பத்தை உருவாக்கிறது நான் எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதை அவர் சரியாக படிச்சிருக்க மாட்டார். இப்போ படித்து பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும். உடனே ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. இந்த நேரம் தான் ஹீரோ வருவார். வந்தவர் என்ன சொல்வார், இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா, அவள் என்னோட ஒய்ஃப், அவள் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய குரூப்போட ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்வார். அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நிச்சயமாக அவன் அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுவான்னு சொல்லிட்டே இருக்கும் போது தான் ஹீரோவே வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்கிட்ட பேசுகிறத பேசிடுவார், அவங்க அப்பா இருக்காங்களா அவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் பேசிட்டு இந்த பிரச்சனையை ஒரு வழியாக சமாளிச்சுவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஹீரோயினோட அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அம்மாவை போல தானே நீயும், அப்படி தான் நீயும் இருப்ப, அதனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாக பார்த்து பிடிக்கிறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவோம். ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும். அவங்க அம்மாவோட லைஃப்பில் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இவங்க அவங்க அம்மாவை தப்பாக பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்களே தப்பாக பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு பொறுமையிலேருந்து ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாங்க. அதோட பொண்ணு என்ன சொல்லும், என்னப்பா உங்கள் முன்னாடி அவள் அம்மாவை அடிக்கிற, அவளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கும். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், ஹீரோ கிட்ட வந்துட்டு சரி ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து, ஏன்னா அவர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டார்ல, உடனே அங்கேருந்து கிளம்புறோன்ற மாதிரி கிளம்ப அந்த குடும்பமே அங்கேருந்து போயிடும். அதோட ஹீரோயினோட அம்மா கேட்பாங்க, இதுதான் நீ சொன்ன பாய் ஃப்ரெண்ட் அம்மான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் இன்ட்ரோடியூஸ் ஆகிப்பார். ஹீரோ பேசலாம் நினைக்கும் போது இல்லை இன்னொரு நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வந்துருவாங்க. எதுக்காக இப்போ நீ அம்மா கிட்ட அப்படிலாம் சொல்கிறேன், அது இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போக வேண்டியதுனா, இப்படி பாய் ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து கேட்காம இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருப்பார். ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஒரு டாக்டர் வரவும் ஹீரோயின் சமாதானம் ஆகி அங்கேருந்து வெளியே வந்துருவாங்க. அதோட இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம், ஏன்னா இப்போ ஹீரோ வந்து அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குது, அதில் வந்து வீடு தான் வாங்குறோம், அம்மாவை எல்லாரும் ஏமாத்துறதுனால நம்ம நல்லா காஸ்ட்லியான ஒரு வீடு வாங்குறோம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோவும் இவகிட்ட பணம் கிடைச்சா இவ என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக அவரும் பொறுமையாக இருப்பார். இவங்க இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் வந்து காட்டுறாங்கல்ல, அதாவது டெமோவே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க. ஆனால் வந்துட்டு எப்படி என்ன இதுன்னு தெரியாது, அவங்க ஆசைப்பட்டு பேசுவாங்க. அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அவங்க வாங்குறதுக்குள்ள சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மில்லியன் கணக்கில் காசு போட்டு வாங்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவுடனே அந்த லேடி அப்படியே டோட்டலாக மாதிரி ஹீரோயினுக்கு இப்போ அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிகிட்டே இருக்கும். அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, வராங்க அவங்க வாங்குறாங்க இல்லை முதல் அவங்கள மதிக்க கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஹீரோ கிட்ட கிளம்பலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுவும் வேணும்னே வம்படியாக அவங்க எதை வாங்குறாங்களோ அதே தான் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அங்கே ஒரு சின்ன கலாட்டா மாதிரி போயிட்டு
இருக்கும். ஹீரோயின் திரும்ப கிளம்பி வந்துருவாங்க. இப்ப ஹீரோயின கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அட்டெண்ட் பண்ணலான்னு வருவாங்க. அங்க அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, வேணும்னே ஹீரோயின வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஹீரோயின எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல காப்பாத்துற மாதிரி தான் ஹீரோயின காப்பாத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஹீரோயினுக்கு அவர் சப்போர்ட் பண்றது ஹீரோயினுக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோவும் இந்த ஆக்ஷனுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் மதரோட அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி அங்க வந்து உட்கார்ந்திருப்பாங்க. எப்படியாவது இதை நம்ம வாங்கிடணும். ஏன்னா அவகிட்ட நிறைய சொத்து இருக்கிறது அவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சு அவங்க ஒரு இதிலே உட்கார்ந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்த காசுலையாவது இதை தான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இது வந்துட்டு ஹீரோயின் மூவ் பண்ண மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிட உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப குதிச்சுட்டே இருக்கும். ஹீரோயின் அதுகிட்டலாம் நல்லா பதிலுக்கு பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இன்னும் ஹீரோயின் வந்துட்டு இப்போ பணக்காரியாக ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா ஹீரோட அப்பா சைட்லேருந்து அந்த ஃபேமிலி அவங்கள வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க. வந்தவங்க இப்போ ஷேர்ஸ் வந்து என் பேரில் இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் வந்து இதை பண்ணல, தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணல அப்படின்னா வந்துட்டு உங்களை வந்துட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அதுக்காக அவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அவங்கள திருத்தி காட்டி இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிடும். ஹீரோக்கு இவங்க நல்லா இப்படி ஆக்டிவாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு நைட்டு டேட் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட அவர் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா இவங்க 2 பேரும் இப்போ லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கல அது அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப இது பண்ணும். எப்படியாவது நம்ம வந்துட்டு இவளை விட நம்ம பெஸ்ட்டாக வரணும், அவள் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப பணக்காரி ஆகிட்டே போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. அது வந்துட்டு அவங்க வீட்டில் சரியாக வந்து அந்த வாங்கின கடன் எல்லாம் கொடுக்காம அதுக்குள்ளே நீங்கள் திரும்ப திரும்ப பிஸ்னஸ் பண்ணுன்ற பேரில் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்கள் கடனை யார் அடைப்பான்னு சொல்லிட்டு நீ கடன் அடைக்கிற வரைக்கும் உன் பொண்ணை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த கடன்காரங்க அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. க்ளோஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த லவ் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலியவே ஹீரோயின் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடத்துகிறாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோவோட தாத்தாலாம் இருக்கார்ல அவங்களுக்குலாம் வந்து அவங்க அப்பா சொல்லி அவங்களுக்குலாம் ரொம்ப கோவம் வந்துடும். இப்போ கூப்பிட்டு வச்சு அவ்வளோதான் மிரட்டுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லிடுவார், இந்த ஃபேமிலியில் அவள் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் எல்லாரும் தான் தப்பான வழியில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அப்படின்னா இந்த ஃபேமிலியோட குடும்பத்தில் உள்ள ஆளே நீ கிடையாது அப்படின்னு சொல்லவும் எனக்கு தேவையே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோவும் சண்டை போடுவார். உன்னை ஹீரோயின் கூட்டு வந்து சமாதானப்படுத்துவாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, இது இவ்வளோ பெரிய குடும்பம், இதுலேருந்து நம்ம எதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு லேடி வந்து இந்த குடும்பத்துக்கு வந்துச்சோ அப்போவே எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. இந்த குடும்பத்தில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு குடும்பம், அதாவது அம்மா அப்படின்ற ஸ்தானத்தில் வரல, ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதை வந்து எனக்கு பிடிக்கல. எப்படா நான் இன்னும் வெளியே வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இதை நான் ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். கஷ்டமாயிடும். அப்புறம் அப்போ அவன் என்ன சொல்வார், எனக்கே யாரும் இல்லை, எனக்கு தான் என் ஸ்வீட் ஹார்ட் நீ இருக்கி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி அப்படியே ரொம்ப ஹீரோயின் கிட்ட அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருப்பார். அதை பார்த்தோன்னு நல்லா நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படி ஒன்று சேர்ந்துப்பாங்க. ஹீரோயின் 2 பேரும் கிளம்பி ஹீரோயினோட அம்மாவை பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இப்போ 2 பேருக்குமே பிடிச்சிருக்குல்ல. இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்னு காட்டும் போது அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. 2 பேரையும் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அது பேசுறதுக்காக அவர் வெளியே வருவார். ஒரு அசிஸ்டன்ட் வந்து வேக வேகமாக கால் பண்ணி என்ன சொல்வாருன்னு, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்ன விஷயம்னு ஹீரோ கேட்பாரு. இப்போ இந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, சிஓவா ஹீரோ இருந்தார்ல, அது வந்து புது சேர்மனாக வேற ஒருத்தரை போட்டாங்க அப்படின்னு அது யார் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத உடனே எனக்கு அனுப்பி விடுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, அவங்களால நிச்சயமாக இந்த கம்பெனிக்கு புது சிஓ வரவே முடியாது, அதுக்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கும் சந்தோஷமாயிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் சொல்லுவார். அந்த அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. பேசி முடிச்சுட்டு ஹீரோ வந்து இப்போ ரூம்குள்ளே வரலான்னு போகும்போது ஹீரோயின் உள்ளே பேசிகிட்டு இருந்தது அவர் காதில் விழும். அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் ஹீரோ தான். அவன் அந்த மாதிரி பார்த்துக்கிறான், என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறான், நான் இந்த மாதிரி லவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, அவனை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. உனக்கு கிடச்சிருக்க ஒரு நல்ல புருஷன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டோன்னு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிட்டு கதவை திறக்கும் போது இவர் வெளியே நின்று ஒட்டு கேட்டதை பார்த்துருவாங்க, கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட தம்பியாக ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது ஸ்டெப் மதரோட பையன், அவரை தான் புதிய சிஓவாக வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோட அசிஸ்டன்ட்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உடனடியாக ரிசைன் பண்ணி ஆகணும்னு என்னால் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் கேட்க மாட்டார். அப்போ தான் ஹீரோயின் அங்கே வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் இருந்து ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இவர் பண்ண அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஏமாத்து வேலை அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு கேஸாக போனதுன்னா நீ வந்துட்டு ஜெயிலில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் எங்கேருந்து நீ சேவோவா ஆக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அவருக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது, வேறு வழியே இல்லாமல் அவர் தப்பும் பண்ணியிருக்காருல, அதனால் ரிசைன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஹீரோ தான் அங்கே வந்து சேவோவாக இருப்பார். இப்போ இங்கே ஹீரோயின் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னொன்னே அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களே, ஹீரோட ஸ்டெப் மதர், அவங்க வந்துட்டு ஹீரோயின் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆளெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். ஹீரோயின் இப்போ மயக்கமாக ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாக
கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் தனியாக இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஹீரோயினையும் வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருப்பார். அவங்க ஸ்டெப் மதருக்கு எப்படி சொன்னால் இதாக இருக்குமோ அதுமாதிரி அவங்க ஒய்ஃபை இதை தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபேமிலி இருக்கிறனால தானே ஹீரோக்கு அந்த ஃபேமிலி இருக்கவே பிடிக்காம இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. இப்போ அவங்க ஒய்ஃப் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே அதுக்கான ப்ரூஃபோடு அவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு இப்போ எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாரு. அவங்க மயக்கத்தில் இருக்கவும் டாக்டர்கிட்ட வந்து கேட்பாரு. அப்போ அவங்க வந்துட்டு அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். இதோட யார் தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. ஒரு பேருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமாக இருந்து அவங்க மேரேஜ் லைஃப்பை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.